ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன நிலைய கலைக நேரம் புதன் இரவு நேரம் 9 மணி. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. தொடர இருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இன்றைய செய்திகள். இன்றைய செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள், இந்திய செய்திகள், அறிவிப்புகள் என்பன இடம்பெற இருக்கின்றன. செய்திகளை வாசிப்ப இருப்பவர் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள் தயாரிப்பு மேலின் ஜேசுரண்ணம். வணக்கம். ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை செய்திகள் தயாரிப்பு முருகையா தமிழ்ச்செல்வன். செய்திகள் வாசிப்பவர் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை தேவை. இந்திய மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கையில் நடைபெற இருக்கும் நாளை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் வாக்காளர் அட்டையையும் வாக்காளை அட்டையின்றியும் வாக்களிக்க முடியும். தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அமைதியான முறையில் தேர்தலை நடாத்த ஒத்துழையுங்கள். சட்டத்தை முழுமையாக செயற்படுத்த பாதுகாப்பு தரப்புக்கு பணிப்புரை. தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். வாசிப்பவர் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். இலங்கை கடற்படையினரால் சிறை பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உரிய நடவடிக்கையினை விரைந்து மேற்கொள்ள வலியுறுத்தி இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 2004ஆம் ஆண்டில்தான் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அதிக அளவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 23 மீனவர்கள் நவம்பர் 9ஆம் தேதி அன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று நவம்பர் 12ஆம் தேதி நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றை நேற்று எழுதியுள்ளார். இலங்கை தேர்தலில் வாக்காளர் அட்டை இல்லாமலும் வாக்களிக்க முடியும். வாக்களிப்பு மத்திய நிலையத்தில் ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காகவே வாக்காளர் அட்டை வழங்கப்படுகிறது. ஆகவே வாக்காளர் அட்டை உள்ளவர்கள் வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர் அட்டையை கொண்டு செல்ல வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை இல்லாவுடன் வாக்குச்சீட்டு வழங்கப்பட மாட்டாது. அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை இல்லாதவர்கள் தமது வதிவிட கிராம சேவகரை நாடி தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் நாளைய தினத்துக்குள் தேர்னர் இடாப்பில் தாம் பதிவு செய்து கொள்ள முகவருக்குரிய பிரதேச சபால் நிலையத்துக்கு சென்று தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி தமக்குரிய வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல நிகழ்நிலை முறைமை ஊடாக வாக்காளர் அட்டையினை பிரதியை பெற்றுக்கொள்ளும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இ-சர்வீசஸ் electrons.gov.lk என்ற தேர்தல் இ-சேவை இணையதளத்துக்குள் பிரவேசித்து அதில் உள்ள குடிமக்களுக்கு என்ற பகுதியில் இருக்கும்
தேர்நர் பதிவு விவரம் தேடல் என்ற சேவையினுள் பிரவேசிக்க வேண்டும். தேசிய அடையாள அட்டையில் இலக்கத்தை உள்ளிட்டு தகவல்களை ஆராய வேண்டும். அதன் துணையுடன் கிடைக்கின்ற தகவல்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான தேர்நர் பதிவு விவரம் பாராளுமன்ற தேர்தல் 2024 என்பதனுள் பிரவேசித்தல் வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக பயன்படுத்தப்படும் டாப்பில் தமது தேர்நர் டாப்பு பதிவு தகவல்களை பார்வையிட முடியும். அதன் பிற்பாடு தமது கையடக்க தொலைபேசி இலக்கத்தை உள்ளிட்டு வாக்காளர் அட்டை அச்சிடு என்பதன் மூலம் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை பதிவிறக்க முடியும். அத்துடன் தமது கையடக்க தொலைபேசிக்கு ஓபிடி என்று கிடைக்கப்பெறும் என்டர் த கோட் என்று தோன்றும் இடத்தில் அந்த குறியீட்டை உள்ளிட்டு தமது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இருப்பது கட்டாயமானதல்ல. 2024 தேர்நர் டாப்பில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள செல்லுபடியான அடையாள அட்டை ஒன்றை வைத்துள்ள வாக்காளர்கள் எவரும் தமக்கு குறித்தொதுக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்களிக்க முடியும். வாக்களிப்பு மத்திய நிலையத்தில் ஏற்படும் அசௌகரியங்களை தடுப்பதற்காகவே வாக்காளர் அட்டை வழங்கப்படுகிறது. ஆகவே வாக்காளர் அட்டை கிடைக்கப் பெற்றுள்ளவர்கள் வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர் அட்டையை கொண்டு செல்வது வாக்காளர்களுக்கும் வாக்களிப்பு மத்திய நிலைய உத்தியோகஸ்தர்களுக்கும் இலகுவானதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அமைதியான முறையில் தேர்தலை நடாத்துவதற்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தேர்தலை சிறந்த முறையில் நடாத்துவதற்கு சட்டத்தை முழுமையாக செயற்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்புக்கு பணிப்புரை விடுத்துள்ளோம். சட்டவிரோதமான முறையில் செயற்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். வாக்கு உங்களின் உரிமை மற்றும் பலம். அந்த உரிமையை நாளைய தினம் சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள். அத்துடன் சட்டம் மற்றும் ஒழுங்கையும் பாதுகாக்க ஒத்துழைங்கள் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க நாட்டு மக்களிடம் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பொது தேர்தல் குறித்து தெளிவுபடுத்துகையில் மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் அங்கு தெரிவிக்கையில், பொது தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் தற்காலிக உத்தியோகத்தர்கள் தமக்குரிய கடமைகளில் ஈடுபட வேண்டும். கடமைகளில் ஈடுபடாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலுக்கான 350,000க்கும் அதிகமான வாக்காளர் அட்டைகள் தற்போது வரை தபால் நிலையங்களில் தேங்கியுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். தபால் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்ட வாக்காளர் அட்டைகளில் 98% தற்போது வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. எனவே இதுவரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் இன்றைய தினம் தபால் நிலையத்துக்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் சுயேட்சை குழு ஒன்று தனக்கு தெரியாமல் தன்னுடைய பெயரை வேட்பாளர் பட்டியலில் குறிப்பிட்டுள்ளதாக பெண்ணொருவர் தேர்தல் ஆணைக்குழுவுடன் முறைப்பாடு செய்துள்ளார். யாழ்ப்பாண உதவி தேர்தல் ஆணையாளரிடம் செவ்வாய்க்கிழமை அன்று முறைப்பாடு செய்துள்ளார். அந்த பெண் மேலும் தெரிவிக்கையில் சுயேட்சை குழு ஒன்று தன்னுடைய அனுமதியின்றி வேட்பாளர் பட்டியலில் தனது பெயரை குறிப்பிட்டுள்ளனர். இதுவரை காலமும் எனக்கு இந்த விடயம் தெரிய வரவில்லை. நேற்றைய தினம் திங்கட்கிழமை எனது மாணவி ஒருவர் எனக்கு தொலைபேசி அழைப்பினை எடுத்து தேர்தல் போட்டியிடுகின்றீர்களா என வினாவிய போதே எனது பெயர் வேட்பாளர் பட்டியலில் வந்திருந்தமை தெரிய வந்துள்ளது. அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள யாழ் மாவட்ட தேர்தல் திணைக்கள அலுவலகத்துக்கு இன்றைய தினம் அது என்னுடைய பெயர்தான் என்பதையும் எனது அனுமதியின்றி எனது பெயரை வேட்பாளர் பட்டியலில் சுயேட்சை குழு தலைவர் உள்ளடக்கியுள்ளார் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொண்டேன். அது தொடர்பில் யாழ் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரிடம் எழுத்து மூலம் குறிப்பிட்டுள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய செய்திகள்.
தொடர இருப்பது ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள். தயாரிப்பு மேலின் ஜேசுரட்னம். முதலில் ஆஸ்திரேலிய செய்திகள். அமெரிக்காவில் ஆஸ்திரேலிய தூதுவராக கடமையாற்றும் கெவின் ரட்டை மீள இங்கு திருப்பி அழைக்க வேண்டும் என மூத்த லிபரல் கட்சி உறுப்பினரான டீன் ஸ்மித் தெரிவித்துள்ளார். ரட்டின் பதவி ஊசலாடிக் கொண்டிருப்பதாக அண்மையில் நடந்து முடிந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய சகா ஒருவர் தனது கீச்சகத்தில் பதிவிட்டுள்ளார். ஆனால் ஆஸ்திரேலிய தூதுவராக யாரை நியமிப்பது என்பதை பற்றி அமெரிக்க நிர்வாகத்தினால் தீர்மானிக்க முடியாது என முன்னாள் ஆஸ்திரேலிய பிரதமரான டோனி அபட் ரட்டுக்கு ஆதரவான தனது கருத்தை தெரிவித்துள்ளார். முன்னர் தனது பழைய சமூக ஊடகத்தில் ட்ரம்பை கடுமையாக விமர்சித்து எழுதியிருந்ததையெல்லாம் தற்போது ரட் நீக்கி அளித்துள்ளார். 2023 பாங்குனியில் ரட்டை அமெரிக்க தூதுவராக ஆஸ்திரேலிய பிரதமரான ஆண்டனி அல்பனீசி நியமித்திருந்தார். இவர் ட்ரம்பை சரித்திரத்திலேயே மிகவும் தீங்கான ஜனாதிபதி எனவும் மேற்கின் ஏமாற்றுக்காரன் எனவும் முன்னர் கடுமையாக சாடியிருந்தார். தற்போது இவரின் விமர்சனங்கள் பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருந்த போதும் முன்னாள் லிபரல் கட்சி பிரதமரான ஸ்காட் மோரிசன் மற்றும் டோனி அபட் உட்பட அல்பனீசியும் அவரின் அரசாங்கமும் ரட்டுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருந்து வருவது இங்கு நோக்கத்தக்கது. நேற்றிரவு பாலிக்கான ஆஸ்திரேலிய விமான சேவைகள் சில நிறுத்தப்பட்டதனால் பாலி டென்பசார் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் சேவைகளும் வந்தடையும் சேவைகளும் பல ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடந்த வாரத்திலிருந்து இந்தோனேசியாவில் உள்ள லிவாரோபி லாக்கி எரிமலையிலிருந்து அடர்ந்த புகையும் வெப்பமான சாம்பரும் வெளியேறிக் கொண்டிருக்கின்றன. இதனையடுத்து வெர்ஜின் ஆஸ்திரேலியாவானது டென்பசாருக்கான தனது விமான சேவைகளை இன்று நிறுத்தியுள்ளது. ஜெட் ஸ்டார் இன்று மதியம் 2 மணி வரை தனது சேவைகளை ரத்து செய்துள்ளது. குவாண்டாஸ் சேவைகள் தொடர்ந்து இயங்கி வந்தாலும் தாமதமாக நடைபெற்று வருகின்றன. இந்த தடங்கல்களால் பல ஆஸ்திரேலியர்கள் பாலி விமான நிலையத்தில் அந்தரித்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வாரம் திங்களன்று இந்த எரிமலையானது புகைய ஆரம்பித்ததை அடுத்து கடந்த வியாழனன்று இந்த இடம் ஆபத்தான வலயம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இது மிக மோசமாக எரிய தொடங்கி இதிலிருந்து எழும் புகை மண்டலமானது 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு எழும்புவதை காணொளிகளில் காணக்கூடியதாக உள்ளது. இந்த எரிமலை வெடிப்பில் ஒருவரும் கொல்லப்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். குயின்ஸ்லாந்து நம்பூர் என்ற கிராமத்தில் உள்ள வீட்டில் டசின் கணக்கான தேசிய ஊர்ந்து செல்லும் விலங்குகளும் அவற்றின் முட்டைகளும் பயங்கரமான நிலையில் வனவிலங்கு அதிகாரிகளாலும் புலனாய்வாளர்களாலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த வருட ஆரம்பத்தில் பொதுமகன் ஒருவர் இந்த விடயத்தை பற்றி அதிகாரிகளுக்கு முறையிட்டதை அடுத்து இந்த வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அதன்போது வடபிராந்திய நீல நாக்கு பல்லி மற்றும் பூமா மலைப்பாம்பு உட்பட 26 ஊர்ந்து செல்லும் விலங்குகளும் 18 முட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இந்த விலங்குகளில் சில நோயுற்று நன்றாக பராமரிக்கப்படாத நிலையிலும் காணப்பட்டன. இவற்றை தனது வீட்டில் வைத்திருந்த ஒரு பெண் ஒருவருக்கு $20,000 அபராதமும் சட்ட நடவடிக்கைகளான செலவுக்கு $1,600 மேலான பணமும் செலுத்தும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பெண் இவ்விலங்குகளை உரிய அனுமதி பத்திரம் இல்லாமலும் விற்பதற்கு அனுமதி பத்திரம் இல்லாதவர்களிடமிருந்து வாங்கியையும் இந்த வியாபாரத்தை நடாத்தி வந்தமை ஒப்புக்கொண்டிருந்தார். தகுந்த அனுமதி பத்திரம் இல்லாததால் வன விலங்குகளை விற்பனை செய்வதும் வாங்குவதும் பாரதூரமான குற்றம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இன்று நியூ சவுத் வேல்ஸில் மருத்துவ தாதிகளும் மகப்பேற்று தாதிகளும் 24 மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் நூற்றுக்கணக்கான அறுவை சிகிச்சைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. உயிர்காப்பு சிகிச்சை பராமரிப்பு மட்டும் இதனால் பாதிக்கப்படவில்லை. தமக்கு 15% சம்பள அதிகரிப்பு தர வேண்டும் என மருத்துவ தாதி தொழிற்சங்கம் விடுத்த கோரிக்கையை மாநில அரசாங்கம் நிராகரித்ததை அடுத்தே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாநில அரசாங்கமானது இந்த வாரம் காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர்களின் தரத்தை பொறுத்து 22.3% 39.4% வரையான சம்பள அதிகரிப்பை அடுத்த 4 வருடங்களுக்கு வழங்கியுள்ளது. ஆனால் தமக்கு ஆரம்பத்திலிருந்து வருடம் வழங்க 3% அதிகரிப்பிலிருந்து மாநில அரசாங்கம் இன்னும் அசையவில்லை என தாதியர் ஒன்றியம் தெரிவித்துள்ளமை இங்கு நோக்கத்தக்கது. கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின்
ஆஸ்திரேலியா மற்றும் உலகச் செய்திகள் தயாரிப்பு மேலின் ஜேசுரட்னம். தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்த டொனால்ட் ட்ரம்ப் தனது நிர்வாகத்தில் டொகி எனப்படும் அரசாங்க செயற்திறன் திணைக்களம் ஒன்றை புதிதாக உருவாக்கி அதை வழிநடத்த எலோன் மஸ்கை தேர்ந்தெடுத்துள்ளார். அத்துடன் இந்த திட்டத்தில் மஸ்குடன் இணைந்து செயலாற்ற உயிரியல் தொழில்நுட்ப முதலீட்டாளரான விவேக் ராமசாமியையும் நியமித்துள்ளார். இவர்கள் இருவரும் இணைந்து செயற்பட்டு எப்படி பாரிய அளவில் நிர்வாக கட்டமைப்புகளில் மறுசீரமைப்புகளை செய்யலாம் என்பது பற்றிய ஆலோசனைகளை வெளியிலிருந்து வெள்ளை மாளிகைக்கு வழங்குவார்கள் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு மெஸ்கே பாரிய அளவில் நிதியுதவி செய்திருந்தார். ராமசாமி இந்த வருட ஆரம்பத்தில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக ட்ரம்புக்கு எதிராக களமிறங்கியிருந்த பின்பு அதிலிருந்து பின்வாங்கியிருந்தார். இவர்கள் இருவரும் தாம் தொடங்கும் இந்த திட்டத்தை 2026 ஆடி 4 முன்பு, அதாவது அமெரிக்காவின் சுதந்திர தினத்துக்கு முன்பாக முடிப்பார்கள் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றத்தை பற்றிய கலந்துரையாடும் முக்கிய மாகாணாளான COP29 தற்போது அசர்பைஜானில் நடைபெற்று வருகிறது. 29வது தடவையாக கூடும் இந்த மகாநாட்டில் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொள்கின்றன. இது இம்மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை அசர்பைஜானில் உள்ள பாக்குவில் நடைபெற வருகிறது. இதன் போது எண்ணெயும் இயற்கை வாயுவும் கடவுளின் பரிசு என இம்மகாநாட்டை நடத்தும் நாட்டின் ஜனாதிபதியான இல்ஹாம் அலீப் தெரிவித்ததோடு, இந்த வளங்களை வைத்திருக்கும் நாடுகளை சூழலை மாசுபடுத்தும் நாடாக மேற்கத்திய நாடுகள் பொய் செய்திகளை மூலம் விமர்சிப்பதை கடுமையாக சாடியிருந்தார். தனது நாடு அடுத்த 10 வருடங்களில் இயற்கை வாயு உற்பத்தியை விரிவுபடுத்த திட்டம் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இதன் பின்பு உரையாற்றிய ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர், நிலத்தடி கனிம எரிபொருட்களின் பாவனையை 2 மடங்காக்குவது முட்டாள்தனமான செயல் என தெரிவித்திருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஊடாக எடுத்து வரப்படும் ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகளை கேட்டீர்கள். நிலைய கலைக நேரம் ஆஸ்திரேலிய நேரம் இரவு 9:18. தொடர் இருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நாளை ஆஸ்திரேலியாவின் காலநிலை முன்கணிப்பு அறிக்கை. நாளை நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலநிலை முன்கணிப்பு அறிக்கை. சிட்னியின் தற்போதைய வெப்பநிலை 20.5 பாகை சதமாளவு. நாளை சிட்னியில் தாழ் வெப்பநிலை 17 பாகை செல்சியஸாகவும் உயர் வெப்பநிலை 23 பாகை செல்சியஸாகவும் ஓரிரு மழைக்கான சாத்தியம் காணப்படுகிறது. மெல்பர்ன் நேயர்களுக்கு நாளை தாழ் வெப்பநிலை 13 பாகை செல்சியஸாகவும் உயர் வெப்பநிலை 18 பாகை சதமாளவாகவும் அங்கு ஒரு முகில் கூட்டமான நாளாக காணப்படும். பிரிஸ்பேன் நேயர்களுக்கு தாழ் வெப்பநிலை 21, உயர் வெப்பநிலை 32 பாகை சதமாளவு. அங்கே ஓரிரு மழைக்கான சாத்தியம் காணப்படுகிறது. பேர்த் நேயர்களுக்கு தாழ் வெப்பநிலை 17, உயர் வெப்பநிலை 30 பாகை செல்சியஸாக காணப்படும். அங்கு ஒரு வெயிலான நாளாக காணப்படும். அடலைட் நேயர்களுக்கு தாழ் வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், உயர் வெப்பநிலை 23 பாகை செல்சியஸாகவும் அங்கு ஒரு வெயிலான நாளாக காணப்படும். ஹோபார்ட் நேயர்களுக்கு தாழ் வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், உயர் வெப்பநிலை 18 பாகை செல்சியஸாகவும் அங்கு ஒரு முகில் கூட்டமான நாளாக காணப்பட இருக்கிறது. கன்பரா நேயர்களுக்கு தாழ் வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், உயர் வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அங்கும் ஓரிரு மழைக்கான சாத்தியம். டார்வின் நேயர்கள் தாழ் வெப்பநிலை 27, உயர் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸாக காணப்படும். அங்கும் ஓரிரு மழைக்கான சாத்தியம். அடுத்து இன்றைய நாணய மாற்று விவரம். இன்று ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 0.65 அமெரிக்க டாலர்களையும் 191.94 இலங்கை ரூபாய்களையும் 55.29 இந்திய ரூபாய்களையும் 0.87 சிங்கப்பூர் டாலர்களையும் 2.91 மலேசியன் ரிங்கிட்களையும் பெற்றுக்கொண்டது. சரிநேர்களே, இத்துடன் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. செய்தியை செவிமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் வணக்கம் தெரிவிக்கிறார், வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார் விஜயகாந்தன் தனபாலன். வணக்கம், நன்றி. தொடர்ந்து இணைந்து கொண்டமைக்காக மகாராஜன் உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் மற்றும் டாக்டர் சந்திரிகா
சுப்பிரமணியம், உங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். செய்தியை செவிமடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும். நட்ராயன், நன்றி, வாழ்த்துக்கள். ஆறுமுகம், ஆ மோகன்ராஜ், நன்றி, வாழ்த்துக்கள். இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாபனத்தின் இந்த செய்தியை முகப்புத்தகம், ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாபன முகப்புத்தகம் இணையதளங்களூடாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும், உலகளாவிய ரீதியில் பார்த்து கொண்டிருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கங்களும். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். அடுத்த வாரம் சரியாக 7 மணிக்கு செய்திகள் 9 மணிக்கு ஆரம்பமாகும். நிகழ்ச்சி 7 மணியிலிருந்து 9 மணி வரை இடம்பெறும். எமது புதன் மாலை பொழுதுநிலை என்ற நிகழ்ச்சி இடம்பெறும். அதில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களையும் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்கலாம். நேயர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுவோடு, நாளை சிறப்பாக இலங்கையில் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற இருக்கிறது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கின்ற அத்தனை போட்டியாளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, நாளை மறுதினம் வெற்றியாளர்களை யார் என்பதை நாங்கள் அறிந்து விடுவோம். அதே நேரத்தில் வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பொழுது எமது வாக்காளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். முதற்கூட்டியே உங்களுடைய சரியான ஒரு உங்கள் தொகுதியினுடைய பாராளுமன்ற அங்கத்தவர்களாக சரியானவரை நீங்கள் நிச்சயமாக இம்முறை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், பல்வேறு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பல்வேறை பற்றியும் நீங்கள் அறியக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் செயற்பட்டவர்களின் நல்லவர்கள் யார், மக்களுக்கு எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பது பற்றிய பல விஷயங்களையும் அறியக்கூடியதாக இருந்தது. ஊடகங்கள் இப்பொழுது நிறையவே காணப்படுகின்றது. யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் தளம், எக்ஸ் தளம் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லா விதமான, அதை டிவி, பத்திரிகை, இவ்வாறு வானொலிகள், பல்வேறு ஊடகங்கள் மூலமாக மக்கள் சகலரையும் அறிந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு சரியான ஒரு முடிவினை இங்கு தெரிவுகளும் உங்களுக்கு நிறையவே இருக்கின்றன. ஒவ்வொரு தமிழர் பகுதிகளில் பார்த்தால் ஒவ்வொரு தேர்தல் தொகுதியிலும் குறிப்பாக 360க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நிற்கின்றார்கள். கட்சிகளும் அதே மாதிரி 40க்கும் மேற்பட்ட கட்சிகள், 20க்கும் மேற்பட்ட கட்சிகளும் மற்றும் 20க்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்களும் காணப்படுகின்றன. அது ஒரு விதத்தில் அந்த பகுதிகளில் ஜனநாயகம் செழித்து காணப்படுகிறது. பல்வேறு உங்களுக்கு தெரிவுகள் நிறைய இருக்கின்றன. விருப்பமான தெரிவுகளை போடக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து சரியானவர்களை தேர்ந்தெடுத்து அடுத்து வரும் 5 வருட காலத்துக்கு மக்களுக்கு சுபிட்சமாக, நிம்மதியாக, பொருளாதாரத்தில் மற்றும் கல்வி, வைத்திய சேவை, குடிநீர், வீதி, போக்குவரத்து, இவ்வாறு பல தேவைகளையும் நிம்மதியாக, பாதுகாப்பு, போலீஸ், இராணுவம், கடுபடியற்ற ஒரு வாழ்க்கை, இவ்வாறு பல விஷயங்களையும் மக்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை சரியான பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவுகளின் மூலம் அவர்கள் அந்த பகுதியில் சுபிட்சமாக வாழ முடியும் என்பதையும் கூறி, பவானி சச்சு, உங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நன்றி, வணக்கம் உறவுகளே. இன்று எனக்கு இந்த செய்தியை தயாரித்து வழங்கிய மெலின் ஜேசுரட்னம் மற்றும் இலங்கை செய்திகளை தொகுத்து வழங்கிய தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.